இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் 4வது போட்டியில் அணியின் துணை கேப்டனும் முக்கிய வேகப்பந்து வீச்சாளருமான பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. அப்போதே அந்த முடிவு குறித்து பலரும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தனர். 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்தது பெரிய விவாதமாக மாறவில்லை. இந்த நிலையில் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்தது ஏன் என கேட்டு கடும் விமர்சனத்தை முன்வைத்து இருக்கிறார். இந்திய அணியில் நடக்கும் பெரிய தவறாக இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 3வது டேஸ் போட்டியில் வெறும் 23 ஓவர்கள் பந்து வீசிய பும்ராவுக்கு எதற்காக ஓய்வு என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து கவாஸ்கர் மிட் டே தளத்தில் எழுதியுள்ள கட்டுரையில், ராஜ்கோட்டில் நடந்த 3வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 15 ஓவர்களும் 2வது இன்னிங்ஸில் 8 ஓவர்களும் மட்டுமே வீசிய பும்ராவுக்கு ராஞ்சியில் நடந்த 4வது டெஸ்ட் போட்டியில் உடற்பயிற்சி பயிற்றுனர் கூறியதால் ஓய்வு அளிக்கப்பட்டது. 2வது டெஸ்ட் போட்டிக்கு 3வது டெஸ்ட் போட்டிக்கும் இடையே 9 நாட்கள் இடைவெளி இருந்ததை மறந்து விடாதீர்கள் என்று எழுதியிருந்தார். மேலும் அத்தனை நாள் இடைவெளி இருந்தும் 23 ஓவர்கள் மட்டுமே வீசுவது சோர்வாகவே இருக்காது. அப்படியென்றெல்லாம் பும்ராவுக்கு ஏன் ஓய்வு அளிக்கப்பட்டது? 4வது டெஸ்ட் போட்டிக்கு பின் மீண்டும் 8 நாட்கள் ஓய்வு இருக்கிறது. உடற்தகுதியுடன் இருக்கும் வீரர்களுக்கு மீண்டு வந்து நாட்டுக்காக ஆட இதுவே போதுமான அவகாசமாகும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் 4வது டெஸ்ட் முக்கியமான போட்டி. அந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று இருந்தால் கடைசி போட்டி தொடரை நிர்ணயிக்கும் போட்டியாக மாறியிருக்கும். அதனால் ஓய்வு முடிவை தேசிய கிரிக்கெட் அகாடமி எடுத்ததோ அல்லது பும்ரா எடுத்தாரோ அது இந்திய அணியின் நன்மைக்கான முடிவு அல்ல. இளம் வீரர் ஆகாஷ்தீப் பும்ராவுக்கு பதிலாக அணியில் இடம்பெற்று சிறப்பாக பந்து வீசினார். அதன் மூலம் இந்திய அணிக்கு பெரிய வீரர்கள் தேவையில்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.